கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நான் இன்று உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை விலைக்கு ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். எப்படி பூச்சிய தீயில அப்படி உதறி போடுற இந்த தீவார் ஜனங்க, மெலித்தார் தீவார் ஜனங்க, முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது அந்த மெலித்தார் தீவார் ஜனங்க நல்லா அருமையா நேசித்திருக்காங்க, நல்லா நேசித்திருக்கிறாங்க, அன்பா நேசித்திருக்காங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. அப்போ எப்படி நேசித்தாங்கன்னா, பாவம் கடல்ல பயங்கரமான அலையில இருந்து தப்பி உயிர் தப்பி வந்திருக்காங்களே அப்படி என்று நல்ல உணவு கொடுத்து, அது மாத்திரமல்ல அவங்களுக்கு அந்த நேரத்தில் பயங்கர குளிர், மழையும் குளிருமா இருந்ததாக நம்ம அதில் வாசிக்கிறோம். அப்போ அந்த குளிர் நேரத்தில் இப்படி அனல் மூட்டி கொள்வாங்கள்ல, அனல் மூட்டி கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, நிறைய விறகு பொறுக்கி போட்டு எரிச்சு அப்படியே அனல் மூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த பவுல் என்ன செய்கிறாரு, ஏன்னா அவருக்கு வேலை செய்கிறேன்னா ரொம்ப இஷ்டம், சந்தோஷம். இந்நாட்களில் ஊழியக்காரங்க நமக்கு ஏதாவது செய்வாங்களா, நமக்கு ஏதாவது சேர் போட்டு கொடுப்பாங்களா, நம்ம உட்கார்ந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், அப்படிதான் நினைப்போம் சில ஊழியக்காரங்க. நானும் இருந்தாலும் அப்படிதான். ஆனா பரிசுத்த பவுல் அப்படி இல்லை, ஒரு லேபரை போல அவர் என்ன செய்யறாரு, ஏன்னா அவருக்கு வேலை செஞ்சு பழக்கம். அப்போ அவர் லேபரை போல அவர் பொறுக்கி அப்படியே பருகி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. விஷ பாம்பு கடிச்சு தொங்கிட்டு இருக்கு. இந்த ஜனங்க பார்க்குறாங்க, உண்மையிலே இந்த மனுஷன் கொலை பாதகம் தான். உண்மையிலே சமுத்திர அந்த அலைக்கு தப்பி வந்தோம், அந்த பாவம் இவனை விட்டு வைக்கல, இப்போ கொஞ்ச நேரத்துல செத்துருவான் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, சாகவே செய்யல. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, சாகல. ஏன்னா அந்த பாம்பு கரெக்டா 10 நிமிஷத்துல உயிரை எடுத்துரும். அந்த பாம்பினுடைய விஷம் அதான், அவ்வளவுதான், 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்குள்ள அவன் ஆள் அவுட்டு. இப்போ நான் மணிக்கணக்கு ஆயிடுச்சு, ஆனா உயிர் போகலையே. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இவர் தேவர்கள் ஐயா, உண்மையில ஒரு கடவுள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் இன்று உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்நாட்கள்ல எத்தனையோ பேர் பலவிதமான பிரச்சனையில் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், வேற ஒருத்தருக்கு வேற விதமா பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையை நாம் எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த பவுலை பாருங்க, இந்த பிரச்சனைய அப்படி உதறி போடுற. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் சரி, சோதனையா, பண நெருக்கடியா, இல்ல பலவிதமான சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், தேவைகளா, பலவித என்ன இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சரி, உதறி போடுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உதறி போடணும். இந்த உதறி எப்படி போடுறது, எது மேல உதறி போடணும்னா தீ மேல உதறி போடணும், தீ மேல. அதான் அக்னி அபிஷேகம். அக்னி அபிஷேகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க, அழிந்து போவதற்காக அல்ல. அக்னி அபிஷேகம் நம்மளை அழிப்பதற்காக தேவன் தரல. அக்னி அபிஷேகத்தின் மூலமா பிசாசின் வல்லமைகளை,
சோதனைகளை, போராட்டத்தை, வியாதின் வல்லமை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் மேற்கொள்வதற்கு, அதை நாம் அக்கினி அபிஷேகத்தின் மூலமா அதை மேற்கொள்வதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்நாட்கள் எத்தனையோ பேர் பார்க்கிறோம். கன்னியாகுமரியில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கேட்டேன். அவன் அந்த சகோதரனுக்கு 30 வயசு 32 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, எப்படி 40 வயசுக்குள்ள இருக்கும். 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. திருமணமாய் 4 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. 4 பேர் ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏதாவது கேட்டிருப்பாங்க, ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை மனசுல வச்சு எனக்கு இப்படி ஒரு அசிங்கமாகி போச்சு, எனக்கு இப்படி ஒரு கேவலமாகி போச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நைட்டு எல்லாம் தூங்கின பிறகு ஃபேன் பக்கத்துல ஒரு ஊக்கு இருந்திருக்கு, அந்த ஊக்குல கயிறு கட்டி தூக்கு போட்டு செத்துருக்கிறார். எனக்கு சதம் நல்லா தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் யாரு சொல்றேன், கிறிஸ்துவங்க, இயேசு அறியாதவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல, பாவம் ஜீவன் உள்ள தேவனை அறியாமல் இருந்திருக்கிறாங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஜீவனுள்ள தேவனை அறிந்து பெந்தைகோஸ்து சபைக்கு போய் கொண்டிருந்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில இப்படி நடந்திருக்குதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தயவு செய்து எக்கார்ந்து கொண்டோம் சோதனையை பார்க்காதுங்க, நிந்தையை பார்க்காதுங்க, அவமானத்தை பார்க்காதுங்க, தேவைகளை பார்க்காதுங்க. எல்லா சோதனைகளும் மேற்கொள்வதற்காக உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக உதறி போடுங்க. பேச ஆசை என்று உதறி போட, வியாதியா இயேசுவின் நாமத்தில் பேச ஆசைன்னு சொல்லுங்க. தேவைகளை இயேசுவின் நாமத்தில் எனக்கு கிடைப்பதாகன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு விசுவாசம் இல்லைங்க. விசுவாசம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா தருவார். விசுவாசம் தான் பெரிய காரியம். உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் குறைவா இருக்கிறனாலதான் நாம் அநேக ஆசீர்வாதத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நாம் இருக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மோசே பார்த்து அந்த மலையை பார்த்து பேச அப்படின்னார் தேவன், ஆனா பேசல. தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ என்னை அவமானப்படுத்திட்டா, நீ என்னை விசுவாசிக்கல பார். மோசைக்கு ஒரு அவிசுவாசம். மலையை பார்த்து பேசினா தண்ணி வருமா? பேசினா எப்படி தண்ணி வரும்? அடிச்சாவும் தண்ணி வரலாம், ஏன்னா ஒரு முறை அடிச்சாவும் தண்ணி வரும். ஆனா பேசினா தண்ணி வருமான்ட்டு சந்தேகப்பட்டு, தேவனுடைய வார்த்தை சந்தேகப்பட்டு மறுபடியும் அடிச்சான் பாருங்க. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, என்ன ஆகும் 23வது அதிகாரத்துல. அந்த வார்த்தை நான் நேற்று முன்னாடி வாசித்தேன், என் கண்கள் இருந்து கண்ணீரா வந்துச்சுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கு இந்த விசுவாசம் எனக்கு இல்லாண்டவரே, எனக்கு அந்த விசுவாசம் தாங்கப்பா. நீ அந்த ஜனங்கள் முன்பாக நீ என்னை விசுவாசியாமல் போனபடியினால் நீயும் ஆரோனும் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்மளை இப்போ வச்சிருக்கிறாருன்னா அவருடைய தயவு. அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தாருங்க. குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானது நிமித்தம் அவர் நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்து, என் மகன் திருந்துவான், என் மகனுடைய விசுவாசம் ஒரு பெருகும் என்று நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். உங்களுக்கும் எனக்கும். கருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தில் வளரும். விசுவாசம் நமக்கு பலவீனமா இருந்தா ஒரே ஆபிரகாம் போல விசுவாச வல்லவனாக மாற கிருபையாக என் விசுவாசத்தை பெருக செய்யும். 100 அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நான் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. பிரச்சனையை பாராதுங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் நமக்குள்ள இருக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியான மூலமா நமக்குள்ள இருக்கிறார். நான் விற்கப்பட்டு போவதே இல்லை. நம்ம ஒருபோதும் விற்கப்படுத்த மாட்டார். பிரச்சனை பார்க்காதுங்க. பரிசுத்த பவுல் எப்படி சாதாரண உதறி போட்டுட்டு சாதாரணமா இருக்கிறார். இந்த பிரச்சனையை பாராம இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீரெல்லாம் மேன்மையாக எங்களை வைக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், இந்த கடன் பிரச்சனை மாற்றுகிறவர், இந்த வியாதி நீக்கிறவர், அவரை சொல்லி
அவருடைய நாமத்தை நீங்க சோத்திரம் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை மேன்மையாக மாற்றுவார். பிரச்சனையை நாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை மூலமா கர்த்தாவே நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட பார்த்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரியவர் அற்புதத்தினை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள வார்த்தை ஆண்டவரை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.